இப்படி வச்சுக்கணும். கையில் வச்சாலும் சரி, இப்படி வச்சாலும் சரி வச்சு நம்ம என்ன பண்ணி இப்படி அமுத்துறோம். இப்போ அமுத்துறப்ப என்ன ஆகுது, இந்த கை மூவ் ஆகுது. கரெக்டாக கவரேஜ் ஆகுதுன்னு பாரு. இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த இடத்த இப்படி நகுத்துறப்ப பின்னாடி தள்ளி போகுது. கொஞ்சம் தள்ளி போகுது இல்லைங்கன்னா, எவ்வளோ தள்ளி போகுது அங்கே பிடிச்சிங்கண்ணா. ரைட், பிடிச்சி வச்சுங்க. இப்போ கொஞ்சம் மறுபடியும் இந்த இடத்த விட்டுட்டோம். மறுபடியும் இன்னொரு ட்ரை பண்ணுங்க. இன்னும் ஒரு தடவை தள்ளி பாருங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தள்ளி பிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அந்த பின்னாடி இருக்க நரம்பு நல்லா இழுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, கண்களை மூடிட்டு க்ளோஸ் யுவர் ஐஸ். ஒரு 5 மூச்சு நல்லா டீப் பிரீத்துனுங்க. எந்த இடத்துல வலிச்சதோ வெங்கடாச்சலம்னா அந்த இடத்துல மனசு வச்சு முதல்ல இந்த சமவிருத்தி பிராணாயாமம்னு ஒன்று பண்ணீங்களேண்ணா, அது மாதிரி நல்ல நீளமான சுவாசத்தை உள்ள இழுத்து மெதுவாக விடணும். மூச்சு இழுக்கிறப்ப அந்த வலி இருக்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் ஒரு சில சமயத்தில் வலி அதிகமாகும் அல்லது கொஞ்சம் இதமா இருக்கும். இப்படி பண்ணிட்டு இது என்ன பண்ணும், அப்படி ரிலாக்ஸ் அந்த கையை லூஸ் பண்ணிக்கலாம். 5 மூச்சு போதும். அப்போ அங்கே இழுக்கிறது ஃபீல் பண்ணிக்கலாமா?